சனிக்கிழமையன்று துவங்குகிறது நான் முதல்வன் திட்டம். முதலமைச்சர் ஸ்டாலின் தகவல். மாணவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கும் திட்டத்துக்கு சிறப்பு முகாம். தகுதியானோர் பெயரை பதிவு செய்யுமாறு உயர்கல்வித்துறை செயலாளர் அறிவிப்பு. ரேஷன் கடைகளுக்கு புதிய தோற்றத்துடன் நவீன கட்டிடங்கள் கட்ட முடிவு. கட்டிட மாதிரியை வெளியிட்டது தமிழக அரசு. தமிழகத்தில் ஒருநாள் கொரோனா பாதிப்பு 1359 பதிவு. சென்னையில் மட்டும் 616 பேருக்கு நோய் தொற்று என தகவல். கேரளாவில் மீண்டும் வேகமாக பரவும் கொரோனா தொற்று. ஒரே நாளில் 4098 பேருக்கு பாதிப்பு. +1 தேர்வு முடிவுகள் வரும் திங்கட்கிழமையன்று வெளியாகும். பள்ளிக்கல்வித்துறை அறிவிப்பு. வயநாட்டில் ராகுல் காந்தியின் MP அலுவலகத்தை சூறையாடிய மார்க்சிஸ்ட் மாணவ அமைப்பினர். கேரளாவில் குண்டாயிசம் என காங்கிரஸ் கடும் கண்டனம். மகாராஷ்டிராவில் சிவசேனா கட்சியின் அதிருப்தி MLA அலுவலகம் மீது தாக்குதல். ஏக்நாத் ஷிண்டே படத்தில் மை வீசி சிவசேனா கட்சியினர் போராட்டம். தமிழகத்தில் கடலில் காற்றாலை திட்டத்தை அமல்படுத்த நீண்ட காலமாகும். வெளிநாட்டு பயணம் குறித்து விளக்கமளித்த மின்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி தகவல். டெல்லியில் OPS-ஐ சந்தித்தார் குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கான பாஜக வேட்பாளர் திரௌபதி முர்மு. முழு ஆதரவை அதிமுக வழங்கும் என OPS உறுதி. பொதுக்குழுவில் OPS அவமதிக்கப்பட்டதாக JCD பிரபாகரன் குற்றச்சாட்டு. பொருளாளரான OPS-ஐ கணக்கு தாக்கல் செய்ய அனுமதிக்கவில்லை எனவும் விமர்சனம். அதிமுகவிற்கு ஒற்றை தலைமை இருப்பதுதான் நல்லது என காங்கிரஸ் MP திருநாவுக்கரசர் கருத்து. சசிகலாவிற்கு சாத்தியமில்லை எனவும் கணிப்பு. தமிழகத்தில் தொழில்துறை மிகவும் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. திறன்மிகு மையத்தை திறந்து வைத்து முதலமைச்சர் ஸ்டாலின் பேச்சு. விசா முறைகேடு வழக்கில் ஜூலை 12ஆம் தேதி வரை கார்த்தி சிதம்பரம் கைது செய்யப்பட மாட்டார். டெல்லி உயர்நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை உறுதி. மாமூல் வாங்கும் காவல்துறையினருக்கு எதிராக குற்றவியல் நடவடிக்கையும் எடுக்க வேண்டும். தமிழக உள்துறை செயலாளர் மற்றும் DGPக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. சென்னையில் கார் மீது மரம் விழுந்ததில் வங்கி பெண் மேலாளர் உயிரிழப்பு. மழைநீர் கால்வாய் பணிகளுக்காக தோண்டப்பட்ட பள்ளத்தால் விபத்து என தகவல். கடலூர் அருகே கடத்தல்காரர்கள் போல நடித்து 2 கோடி ரூபாய் மதிப்பிலான சிலைகளை மீட்ட போலீசார். விருத்தாச்சலத்தை சேர்ந்த மகிமைதாஸ் என்பவரை கைது செய்து விசாரணை. டாஸ்மாக் பாட்டில்களை திரும்பப் பெறும் திட்டத்தை தமிழகம் முழுவதும் அமல்படுத்தும் வகையில் திட்டம் வகுக்க வேண்டும். ஜூலை 15ஆம் தேதிக்குள் திட்டத்தை அளிக்குமாறு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. கர்நாடக மாநிலம் பெலகாவி மாவட்டத்தில் மழைநீர் கால்வாயில் கிடந்த 7 மனித கருக்கள் 5 பாட்டில்களுக்குள் அடைக்கப்பட்டிருந்ததால் அதிர்ச்சி. காற்று மாசு காரணமாக இந்தியர்களின் சராசரி ஆயுள் 5 ஆண்டுகள் வரை குறைகிறது. அறிக்கை அளிக்குமாறு மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகத்திற்கு மனித உரிமைகள் ஆணையம் உத்தரவு. மங்களூரு நகரில் ஸ்கூட்டர் விற்பனை மையத்தில் தீ விபத்து. 20 ஸ்கூட்டர்கள் தீப்பிடித்து எரிந்து சேதம்.
உக்ரைனின் கீவ் நகரில் 500 கிலோ வெடிகுண்டை வீசியது ரஷ்ய ராணுவம். பாதுகாப்பாக எடுத்து செயலிழக்க செய்தது உக்ரைன் ராணுவம். ஆப்கானில் நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சிகிச்சை அளிக்க மருந்து இல்லை, உணவு இல்லை. உலக நாடுகள் உதவுமாறு தாலிபான் அரசு கோரிக்கை.